நல்ல நித்திர ஊதால் விருப்பமான சுட சுட நல்ல கீரை வடை எடுங்க. அப்பாவுக்கு போன் அப்பா காணையில பைக்கில் விழுக்கிட்டான் போட்டான். ஆட்டுக்குடலும் அப்படியே கொழுப்பும் இருக்குது. தம்பி குட்டின்னு மடங்கிற சாசினி அக்கா ஒரு ஏற்பாடு செய்திருக்கா. அப்ப எங்களுக்கும் கொடுத்து விட்டுருக்கா பாருங்க. வைகாசி மாதம் 31ஆம் தேதி கடவுள கிருபை தானே எத்தனையோ எங்களுக்குள்ள காலையிலேயே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாழைப்பழத்து இந்த பெருசை பார்த்தீங்களா அப்படின்றது நாங்கள் சின்ன சின்ன கட் பண்ணிட்டு பாதாம், பேரிச்சம்பழம், வாழைப்பழம், அப்புறம் பால் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி போட்டு தான் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னு சொல்கிறேன். இந்த சைஸ்லேயே நாங்கள் பழத்தை கட் பண்ண போகிறோம். தம்பிக்குடியே நல்ல நித்திரை போகிறான். வசந்த கொண்டு வந்து அந்த கையோடையே நல்ல நித்திரை ஆக்கியாச்சு. நல்ல நித்திரை போதால் அப்படியே இனிமேல் நாங்கள் தம்பிக்குட்டிக்குரிய சாப்பாடு தந்துட்டு போனோமோ அதை ரெடி பண்ணி போட்டு என் வேலை பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் என் தம்பிக்குடியே நித்திரை காலையில் சாப்பாடு எடுத்து கிடையாது. அவங்க விருப்பமான சுட சுட நல்ல கீரை வடை இருக்குது. அப்போ கயனும் சுவாசம் காணிக்க வேலை நிற்கணும். அவைக்கு கீரை வடையும் பிளேண்டையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு இன்றைக்கு மதிய சமையலாம் இன்றைக்கு இறைச்சி சமைக்க போகிறோம். சமைச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பிக்குடியனுக்கு இப்போ வேறு 12 மணி ஆகுமாம். அப்போ இன்னும் சாப்பாடு தீர்க்கிறது ஒன்றுமே சொல்லல. அப்போ இன்றைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நான் தான் தம்பிக்குடியனுக்கு என்னுடைய கைவினை குட்டி மதிய சாப்பாடும் தயாரிக்க போறேன்னு சொல்ல அதையும் நீங்க பார்க்க போறீங்க கண்டிப்பாக. இப்ப கொடுத்து விடும். இன்னைக்கு காணொலியா என்னுடைய இந்திய ஞாயிற்றுக்கிழமை இந்திய பொழுது அதோட இந்திய ஒரு நாள் வேலை திட்டங்கள் தான் இன்றைக்கு காணொலியா நாங்க பார்க்க. தம்பிக்குட்டியன் போன் அவன் அப்பாவுக்கு போன் எடுத்துட்டு இருக்க. அப்பா நான் நித்திரால எழும்பி ஒரு ஜோக்கெட் சாப்பிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு ரவுண்டு வழியில கொண்டு போயிட்டு வாங்க ஏன்னா தம்பிக்குட்டி போய் விளாத்த போறார். அப்பாவோட போய் விளாத்தி போட்டு திரும்ப மதியம் சாப்பிட போறாரு. என்ன கோல் எடுத்து நீங்களா தம்பிக்குட்டி எடுங்க. அப்பாவுக்கு போன் அப்பா கடுங்க போன். ஹலோ எடுங்க. ஹலோ ஹலோ கதைங்க அனு ஏஞ்சல குட்டி கொண்டு பா. கதை கதை காது கதைங்க போன. ஹலோ சொல்லுங்க. ஹலோ அப்பா குட்டி வேறு தம்பிள. அப்பா குட்டி உண்மையில வேறதில்ல பாய்க்க வைக்க கூடா. போ அந்த திறப்ப போடுங்க போடுங்க. திறப்ப எல்லாம் போடுற தம்பிக்குட்டி அஸ்டின் தம்பியை பருப்பங்க விளக்கிட்டாண்டு. அப்பா காணையில பைக்கில் விளக்கிட்டான் போட்டான். சத்தம் வேடா அஸ்டின் பா. அஸ்டின் வந்துட்டு தம்பி ஓடுதான் பைக்கில். தம்பி திறப்ப போடுங்க. திறப்ப போடுங்க. அப்படி செல்ல விளங்கு அதிரப்ப போடுங்க. சரியா ஓமே. தம்பி குடியின் அப்பா சரியா தம்பி குட்டி போமே. முன்னுக்கு கொண்டு விடுங்க. முன்னுக்கு கொண்டு விடுங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆட்டுக்குடல் கறி வைக்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள் ஆட்டுக்குடலும் அப்படியே கொழுப்பும் இருக்குது.
உண்மைக்குமே இன்றைக்கு தான் இந்த ஆட்டிறைச்சி உடையில வேண்டி கொண்டு வந்து நாங்கள் கருப்பு கருப்பாக இருக்கிறது மட்டி குடலும் மற்றது குழாக்குடல் அப்படின்னு சொல்றது இங்கால வந்து கொழுப்பு எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஆட்டுக்குடல் கறி சாப்பிட போறேன். அது நானே சமைச்சு எல்லாமே சுவாஸ் வடிவா எல்லாமே கிளீன் பண்ணி எல்லாம் வடிவா கட் பண்ணி தந்துட்டு போயிட்டாரு. ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆட்டுக்குடல் கறி இன்றைக்கு செய்ய போறேன் எளிமையான முறையில தான். ஓகே, பாத்தீங்களா அவ்வளோ சூப்பரா இருக்குண்டு ஆட்டுக்குடல். நாங்க சமைச்ச சாப்பாடை பாருங்க. அரிசிமா போட்டு கீரை போட்டு வச்சு வச்சுக்கோங்க பாருங்க. அடுத்த வந்து மீன் குழம்பு. ஸோ இந்த 2 சாப்பாடையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மாவுடைய சாப்பாடு. அடுத்த வந்து நாங்க சமைச்ச பாருங்க குத்தரிசி சோறு, அடுத்தது வந்து மாட்டிறைச்சி குழம்பு, பீட்ரூட் சம்பல், ஸோ பருப்பும் பூசணிக்காயும் போட்டு வெள்ளைக்கறி பார்த்தீங்களா. அடுத்த தம்பி குட்டியின் சாப்பாடும் ரெடி ஆயிட்டுது. ஸோ இப்போ இந்த தினம் வந்து நாங்கள் தம்பி குட்டியையும் பார்த்து நான் சமைச்சதான சாப்பாடு. இதில் தம்பி குட்டின்ற அம்மாடங்கிற சாப்பாடு 3 வகையான சாப்பாடும் இதுலேயே அடங்கி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் நல்லா நித்திர போயிட்டார். இப்ப வந்து பாருங்க இந்த டாசல்ல வந்து ஒரு சாப்பாடு வந்திருக்குது. இவன் என்ன சாப்பாடா தெரியுது. இன்னைக்கு வந்து ஒடியல் கூழ் பாத்தீங்கன்னு சொன்னா சுட சுட ஒடியல் கூழ். சண்டே ஸ்பெஷலா சுவாசினி அக்கா வந்து ஒடியல் கூழ் செய்திருக்கா. இப்ப எங்களுக்கும் கொடுத்து விட்டுருக்கா பாருங்க. வாவ், ஆவி பறக்க சூப்பரான கூழ். பாப்பம் சேர்வியல் எல்லாம் போட்டு கொண்டு அப்பா ஓ மை காட், சேர்விகளை பாருங்க மக்களே. நண்டு, இறால், மரவள்ளி, அப்பப்பா கனவை திருக்க வேற லெவலாம். கண்டிப்பா நான் குடிச்சு காட்டுவேன் இன்றைக்கு. மக்களே பாருங்கள், அப்பா இவ்வளவு சேர்வை எல்லாம் போட்டு நல்ல ஒரு கூழ், நல்ல ஒரு உரைப்பான ஒடியல் கூழ் வேட்டதான் எனக்கு. என்ன சொல்றது, இப்ப நான் வந்து மாட்டிறைச்சி கறி சமைச்சிருந்தாலும் அக்கா வந்து ஏற்ற வேலையில கூழ் கொடுத்து விட்டுக்கு. உண்மையை என்னன்னு சொன்னா கூழ் குடிக்கிறோன்னா கண்டிப்பா ஒரு பயத்தோட இருந்து நல்ல ஒரு பசியோட இருந்து குடிச்சாதான் அது அப்படியே குடிச்சதுக்கு ஏற்ற ஒரு பரிபூரண திருப்தியா இருக்கு. என் சொன்ன ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டா குடிக்கவே மனம் வராது. ஜஸ்ட் மிஸ் என்னன்னு சொல்லுவோம். நான் எல்லாம் சமைச்சு அம்மாக்குரிய கீரை போட்டு எல்லாம் சமைச்சு போடும் நானும் சாப்பிட ரெடி. பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா போல் எடுக்குது. கூழ் காய்ச்சினான்னு கொடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு நாம சொல்லவே வேணும், கேட்கக்கூடாது. அப்பா சேர்வ கும்பம். ஃபர்ஸ்ட் டைமா பருத்தித்துறையிலையும் இப்படி கூழாண்டு கேட்கிற அளவுக்கு வச்ச கூழ். கொஞ்சம் நிறைய சேர்வைதான் போட்டிருக்கு. உங்களுக்குமே இப்போ நானும் இதை அனுப்பிச்சாக்கா அனுபவம் கண்டிப்பா இந்த தினத்தை இந்த கூழை வந்து நான் அனுப்பிச்சாக்கா இல்லை யாராச்சும் செய்திருந்தா வீடியோவாவே எடுத்திருப்போமேன்னு சொன்னா இவ்வளவு சேர்வையெல்லாம் போட்டு இவ்வளவு டேஸ்டான கூழ். அப்ப அதனாலதான் கண்டிப்பா வந்து நான் பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோவியா பிடிக்கிறேன். மதிய சாப்பாடு கூழ்.
வச்சே போய் சொல்லுவாங்க. சாப்பாடு செய்து குடிச்சோம் கடி போட்டு இப்போ போய் சொல்றோம் கூழால. இல்ல எல்லா சாப்பாடும் காட்டினா நான் சாப்பிடதானம்மா அதான் சொல்றோம். என்ன அக்கா வந்து கூழுக்கு நிறைய சேர்வையும் போட்டிருக்கு. சேர்வையும் அதோட எனக்கு ரொம்ப வருது எடுக்க. அப்ப இதுல சாப்பிட்டாக்குறாங்க. கணவர் ஆளெல்லாம் இந்த மாதிரி இருக்கு நிறைய போட்டிருக்கு. இந்த இவ்வளவுதான் வந்து கடல் ஐட்டம் வந்து கடல் உணவுகள் போட்டாலும் இந்த கூழுந்த டேஸ்டா கொடுக்க வந்து பைத்தங்காய் மரவள்ளிக்கிழங்கு மற்ற வந்து முருங்கை மிளா இந்த 3 உண்மைக்குமே நல்ல ஒரு டேஸ்டா கொடுக்கும். அப்படி இதெல்லாம் போட்டால் தான் கூழ திருப்தியா குடிச்ச மாதிரியே இருக்கும். கூழை தேடி வெண்ணைக்கு போத்த வேலை. அம்மாவுக்கு இப்படி வைக்க தெரியுமா கூழ்? கூட வச்சுதான் வைப்பேன். அப்ப ஒரு நாள் குடிச்சது இல்ல அம்மா வச்சு தந்து விரும்பி குடிக்கிறதா தான். இதை விட அம்மா பெட்டரா வைக்கிறதான் சுவாசனையா அப்படி வச்சிருக்கோம். அம்மா இவ்வளவு டேஸ்டியாக மானுக்கு கோல் பண்ணி கொடுக்கும். சூப்பரா இருக்கும். அம்மா கூட குடிக்கிறா இல்லையா? சீக்கோ மக்களை பாருங்க. அது 2 பொருள் சேர்ந்துடாது. அது வித்தியாசம் என்னது? கனவா நண்டு இறாலுகள். ஏன் சாப்பிட்டு கடவுள் எங்கண்ட அம்மா உயிர் வாழ்றதானா எந்த வகையான இறைச்சியும் சாப்பிடல. கடல் உணவுல வந்து என்னென்ன கனவை கனவா இறால் நண்டா பாத்தீங்களா மக்கள்? அம்மா பெத்த பிள்ளைன்னா எப்படி பாருங்க. அதுக்காக நான் தெரிஞ்ச அப்புறம் காய்ச்சாவும் எல்லாம் காய்ச்சலாம். மாலை பழக்கம் தான் வந்து எந்த விதமான இறைச்சி சாப்பிடாம எங்களுக்கு பின்னாடில இருந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு சமைச்சு தந்துருக்கா பின்னாடி. அதனால தான் நாங்க வந்து எல்லா சாப்பாட்டையும் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. குறிப்பா வந்து நான் வெண்ணைக்கு போனதுல இருந்து எங்களோட பொம்பளை பிள்ளைகளே நான் வித்தியாசம் ஏன்னுச்சுன்னா காட்டுறச்சி வகை எல்லாமே அப்படி சாப்பிடுவேன். எதுவுமே கழிவில்லை. எல்லாமே ஒரு அனுபவம் தானே நம்ம. ஆனா எனக்கு எல்லாமே ஒத்து வரும். அலர்ஜி கண்டு ஒன்றுமே இல்லை உண்மைக்குமே. என்ன உரைப்பேன் தான் கூழ். இப்பதான் தெரியுது இந்த கூழ் எதுக்கா இவ்வளவு டேஸ்ட். நான் சொல்லட்டேன் என்னண்டு ஒடியல்மா அங்கண்டம்மா அப்பல ஒடியல்மா அதாவது நான் ஒடியல்மா திருச்சுன்னா நம்ம அக்காவுக்கு அரிஷாக்காக எல்லாம் கொடுத்தது. இப்ப நானும் வந்து வச்சிருந்தேன் என்னன்னு சொன்ன ஒடியல்மா அங்கண்ட ஒடியல்மால வந்து நானும் கூழ் காய்ச்சல்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஆசை நிறைவேறிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா கொடுத்தாங்கன்னா அக்கா அதுதான் அக்கா இவ்வளவு சேர்வை எல்லாம் போட்டு காய்ச்சிட்டு மேற்கணம் வந்து என்ன கனப்படுத்தி இருக்கு போல இருக்கு. நல்லா இருக்கு. அதுவும் அந்த என்ன சொல்றது என்னண்ட ஒடியல்மா பிரிச்ச நல்ல ஃப்ரெஷ்ஷான மாவும் அதுவும் சேர்ந்து எல்லா கலவை எல்லாம் போட்டது கூழ் வந்து வேற லெவல் பாத்தீங்களா. எல்லா சேர்வையும் இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு. அப்புறம் வந்து இப்ப நான் குடிச்சிட்டு வீடியோ தொடர்றேன்னு சொன்னா கூழ் பிரியர்கள் அநேகம் இருந்தாலும் நான் வந்து குடிச்சிட்டு இருக்க வந்து இந்த கண்ணு வைக்க போறீங்க. ஸோ அதனாடி வந்து நான் இப்ப வந்து வீடியோ நிறுத்திட்டு மனம் வேண்டாத வீடியோக்கு முன்னாடி பாருங்க இதெல்லாம் வந்து கையால கடிச்சு குதறணும். ஸோ அப்ப அதெல்லாம் வந்து நான் ஆசைக்கு வடிவா கடிச்செல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா வந்து தொடர்வோம். பாத்தீங்கன்னு சொன்னா கூழ் எல்லாம் குடிச்சிட்டு இன்னும் வந்து உரைப்பே போயில தண்ணி குடிக்கணும். அம்மா சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னா வேணாம் கூழ் குடிச்சா அவ்வளோ தண்ணி வந்து குடிக்க கூடாது. அது அப்படித்தானா நல்ல மனசு சொல்லுவா. ஸோ அப்ப நான் வந்து சரியா உரைக்க தான் கழிச்சு பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னு சொன்னா கூழ் எல்லாம் குடிச்சு எல்லாம் முடிஞ்சுதான் இந்த நம்ம வந்து என்னுடைய காணொலியை நான் தொடங்க போறேன். இருந்து கதைப்பேன். பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா அங்கால போன பாத்துக்கொண்டு இருந்தேன். அது நம்ம சத்தம் கேட்க சொன்னா எல்லாம் குறைச்சி விட்டு காது கிட்டியா கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்ப நான் சொன்ன அம்மா அதுவும் கேட்கன்னு சொல்ல அது மாதிரி போன பார்க்காம குறைச்சிட்டு காது கிட்டியா கேட்டு கொண்டு இருந்தேன். அப்புறம் சொன்ன திரும்ப சத்தம் கேட்க அளவு பண்ணி போட்டு வச்சிருக்கேன். நம்ம கணக்கையில கொஞ்சம் தான் சொல்லிட்டு ஓகே. பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே நாங்களா வந்து கடந்த மாசத்தை வந்து ஒரு வெற்றிகரமான முறையில நாங்க முடித்திட்டோம் தான் சொல்லணும். அதாவது வந்து 31ஆம் தேதி வைகாசி மாதம் 31ஆம் தேதியை திரும்பி பார்த்தா உண்மைக்குமே
கடவுளுடைய கிருபை தானே. எத்தனையோ எங்களுக்குள்ள போராட்டங்கள் சவால்கள் வாழ்க்கையில தண்ணி வந்தாலும் ஒவ்வொரு மாசமும் உண்மைக்குமே கடவுள் எங்களோட கூட இருந்து வழி நடத்துறது. அந்த வகையில கடந்த மாசமும் வெற்றிகரமான ஒரு மாதமாக நாங்கள் கடந்து இப்ப ஜூன் மாதம் 1ஆம் தேதியில நிக்கிறோம். கடவுளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஜூன் மாதம் இனிமே என்னென்ன சர்ப்ரைஸுகள் என்னென்ன வெற்றிகள் என்னென்ன சவால்கள் எதுவாக காத்திருக்கு தெரியல. பட் எது வந்தாலும் என்ன சொல்றது, எங்களோட அந்த மனித சக்தியை தாண்டி கடவுளோட சக்தி, அதாவது கடவுள் எப்பவுமே எங்களோட கூட இருக்கு. என்ன சொல்றது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னுட்டு நாங்கள் எங்களுக்குள்ள எவ்வளவு துன்ப துயரங்கள் சவால்கள் நெருக்கங்கள் வந்தாலும் ஒரு சில வேளை இறைவனை தியானிக்க நாங்கள் அதாவது இறைவன சிந்தனையே வேற எங்களுக்கு மறந்துடுவோம். ஆனாலும் கடவுள் இப்பேற்பட்ட அந்த வசனங்களை வாக்கு தத்தம் பண்ண கடவுள் எங்களோட கூட இருக்குன்னு தான் நாங்கள் ஒரு மாசங்கள் அதில் கடந்து வந்த பாதையில நாங்கள் திரும்பி பார்த்தா உண்மைக்குமே எங்களோட கடவுள் தான் கூட இருந்து எங்களை வாழ வைக்கிறார் வழி நடத்துறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அந்த வகையில இன்று நம்ம ஜூன் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் ஒரு புதிய மாசத்துக்காக கடந்து வந்திருக்கோம். எல்லாருக்குமே இந்த மாசம் ஒரு நல்ல வெற்றிகரமான நல்ல செழிப்பான நல்ல மாசமாக அமைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் எல்லாம் யாரெல்லாம் பிறந்த நாட்களை எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எப்பவுமே இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 1ஆம் தேதி நானே எதிர்பார்க்கல. இன்றைக்கு நானா பல வகை சாப்பாடு செய்திருந்தாலும் என்னுடைய வீடு தேடியும் இது மட்டும் இல்லாம இன்னும் நேற்றைய தினம் கூட என்ன ஜான்சன் வீட்டு போனவோ அப்ப எனக்கும் ஒரு சில பொருட்கள் எல்லாம் கொண்டிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் உணவுப் பொருட்கள் அதாவது அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுக்கு உணவு களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமா நிரம்பப்படும் என்று சொன்ன மாதிரி இன்றைக்கு எனக்கு 1ஆம் தேதி ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு வீடு தேடி அதாவது சமைத்த சாப்பாடுகளா இருக்கலாம் இன்னும் வச்சு பாவிக்கிற உணவுப் பொருட்களா இருக்கலாம் எல்லாமே வந்துட்டுது. அதே நேரம் இன்றைக்கு நான் ஒரு ஏழ்மையாளர் ஃபேமிலி வந்திருக்குது. அவங்க கொழும்பில நின்றுட்டு அதுக்கப்புறமா இங்க ஒரு சடன்லியான பயணம் இருந்தாலும் போன வருஷம் எங்களோட ஃபேமிலியில எல்லாரையும் பார்த்தவா ஆனா என்ன சுவாசம் மிஸ் பண்ணிட்டு அக்கா போயிட்டு அப்ப அதற்காமையா சொல்லியிருந்தா சார் உண்மையா குறை நினைக்காதேங்க. நான் என்னன்னு சொன்னா 2 நாள் கழிச்சு போறேன்னு அப்ப இந்த வெயில் பயணங்கள் எல்லாம் செய்யல நான் இன்ன இடத்துல நிக்கிறேன் மாதிரி இவங்க கேட்டிருந்தேன். அப்ப நான் என்ன அக்கா பிரச்சனையில நாங்க வருவோம்னு சொல்லிட்டு சரி என்று சொல்லி போட்டிருக்கோம். சுபா சொன்னாங்க ஏன் சார் இப்ப இப்படி சொன்னீங்க இன்றைக்குள்ள காணிக்க முக்கியமான வேலை திட்டம் நடந்து கொண்டு இருக்குது. ஆகவே இன்றைக்கு போக இயலாது. சரி அவங்க போக 2 நாள் தானே இருக்கு நாங்க காலையில போய் சந்திப்போம்னு சொல்லிட்டு சரியன்னு உடனடியா அதே போல அதை எடுத்து அக்காவுக்கு அக்கா இன்றைக்கு நாங்க 3 மணிக்கு தான் வரேன்றது நாங்கள் சொரி அக்கா வரையிலாம இருக்குது. ஸோ நாளை காலையிலேயே வர்றோம்னு சொல்ல அது பரவாயில்ல. நானும் உங்களை நேரடியாக நீங்கள் இங்க வர்றேன்னு கேட்டதுக்காக குறை நினைச்சுப்படாங்கன்னு சொன்னா அது பரவாயில்லைக்கா 2 நாளைக்கு நீங்க போறீங்க அப்புறம் இங்க வெயில சொன்னா கொஞ்ச நேரம் இருக்கவே அப்படியே வேர்த்து கொட்டுது அது அவங்க உடம்பு செய்யணும்னு சொல்லிக்க அப்ப ஏன் அவங்க அலைச்சறதுன்னு நான் சொன்னேன் ஓகே நானே வரணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய தூரம் இல்லை யாழ்ப்பாணத்துக்கு முன்னுக்கு தான். சில இன்றைக்கு நாங்கள் சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணுவோம்ன்றது அது சந்திக்கலாம போச்சுது. பட் இருந்தாலும் இன்றைய நாள் எனக்கு ஒரு பிளஸிங்கான நாள் தான் சொல்லணும். சொன்னா உண்மையா என்ன சொல்றது சந்தோஷமான நிகழ்வுகள் தான் இன்றைக்கு கூட நடந்திருக்குது. சோ இந்த மாசம் எனக்கு நல்ல ஒரு மாசம் எனதரும் மாசமா இருக்குமென்று நான் நம்புறேன் பாப்பேன். ஆகவே இன்றைக்கு எனக்கு எல்லாம் எப்படி அதாவது உணவுப் பொருட்கள் எல்லாம் வீடு தேடி கிடைச்சதோ அதே மாதிரி என்னுடைய நிறைஞ்ச மனசோட வாழ்த்துறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் அதாவது எப்பவுமே உணவுக்கு குறைவின்றி வடிவா எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உண்மையா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வைகாசி தாண்டி ஆடின்னு சொன்னாலே நிறைய பழங்கள் அதெல்லாம் நல்ல சீசனுக்கு வருமா. அந்த முந்திரிய பழமா இருக்கலாம் அப்புறம் பாலப்பழம் அதே நேரம் பலாப்பழங்கள். ஸோ இதையெல்லாம் இன்னைக்குமே நான் மிஸ் பண்றேன். நேற்றைய தினம் கூட எனக்கு மல்லாவிலிருந்து கோல் இன்னும் இந்த பக்கம் காணவே இல்லை 2 மாசத்துக்கு மேலே ஆயிட்டுன்னு சொல்லிட்டு வாங்கோ ஷேரோக்கா வந்தா இப்ப பாலப்பழ சீசன் மற்ற முந்திரிய பழங்கள் நீங்க எல்லாம் போய் நீங்க வீடியோ சேர்ந்தீங்க தானே கண்டிப்பாக வந்தா நாங்கள் வருவோம் போயிட்டு எல்லாம் அப்படிலாம் நிறைய எல்லாம் காய்ச்சி தொங்குலாம் அப்படியே எனக்கு சொல்லணும்னு ஆசை இருந்து அப்ப நான் அதாவது வைகாசி மந்த் எண்டுல நாங்கள் அந்த புது வீட்டுக்கு போறது கடைசியா அதுவும் கொஞ்சம் லேட் ஆயிடுது. ஆனாலும் அதையும் தாண்டி இப்ப ஒரு புதிய மாதத்துக்கு கடந்து நிற்கும் எப்படியும் 5ஆம் தேதிக்குள்ள அங்கேயா போயிடுவேன். சோ அப்ப வீடு மாறுறதுன்னு இன்னைக்குமே பெரிய ஒரு வேலைன்னு இதையும் ஈஸியா வாயால கதைச்சிட்டு போயிடலாம். ஆனா நீங்களே பார்க்க போறீங்களா சுவாஸ்
எஸ்எஸ்சி உலகால அங்க புது வீட்டுல என்னென்ன வேலை திட்டம் செய்யறோமோ அத்தனையும் வந்து ஒரு காணொலியா காட்சிப்படுத்துறாரு. அப்ப அந்த வகையிலையும் வந்து நாங்கள் இந்த வீட்டுல இருந்து அதாவது இந்த ரெண்ட் கோமில இருந்து எங்கண்ட புது வீட்டுக்கு போகும்போதும் அதை காணொலியாக பதிவிடுவோம். பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குமென்று ஆனாலும் இந்த அலைச்சல் எங்களுக்கு ஒரு இறுதி அலைச்சலா இருக்காது. அதோட வந்து இன்னும் ஒன்று சொல்லணும் என்னன்னு சொன்னா, நாங்க இந்த வீட்டுக்கு வந்து சரியாக இந்த 11ஆம் மாசம் 25ஆம் தேதி வந்தா சரியாக 3 வருஷம். உண்மைக்குமே இந்த 3 வருஷத்துக்குள்ள இந்த இடத்திலே வந்து நாங்கள் பெரிய ஒரு அமௌண்ட்ல வந்து காணி வேண்டி இருக்கிறோம், சொந்தமாக வீடு கட்டி இருக்கிறோம். அப்படி பார்க்க உண்மையா இந்த கோம் வந்து எங்களுக்கு ஒரு பிளஸிங்கான கோம் தான். அந்த வகையில இருந்துன்னா ஸ்டார்ட்லயே வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது நாங்க எங்களுக்கு ஒரு சமாதானம் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்கு எல்லா இடம் வந்து அட்வான்ஸ் கட்டணும். அது மட்டும் இல்லாம மந்த் ரெண்ட் எடுத்துக்கொண்டாலும் இப்ப எல்லாம் இவ்வளவு போதும். சராசரி செஞ்சதே ஒரு 5000தான் நிக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்ப அப்படியா இருக்கும்போது இந்த வீட்டுக்குரியான ரெண்ட் வந்து 1000 ரூபான்னு சொல்லக்குள்ள எங்களுக்கு எல்லாமே சமாதானமா இருந்துச்சு. மற்றது வந்து என்ன சொல்றோம், உண்மைக்குமே இந்த வீட்டை பற்றி இப்ப நாங்க இங்க இந்த எழும்பவும் போறோம் சொல்லி அவங்க யார் வந்தாலும் உண்மையா இந்த வீட்டை பார்த்துட்டு ஆசைப்படாத ஆட்களே இல்லைன்னு சொன்னா இன்னொரு ஆசையா இருக்குது. நல்ல சோலை, நல்ல காத்து, அப்புறம் வந்து எத்தனையோ இந்த வீடு கூட இவ்வளவோ நபர்களை சந்திச்சு இவ்வளவோ நிகழ்வுகளை எல்லாம் சந்திச்சிருக்குது. அப்படி இருக்க இந்த வீட்டுக்கு எங்களுக்கு அதாவது எங்களுக்கு முன்னான இருந்தாங்க அண்ணான்னு சொல்லுவார். அப்புறம் என்ன இந்த வீடு லட்சுமி ஏன்டக்கு இந்த வீட்டுல இருந்தா நானும் வந்து சொந்த காணி வேண்டும் வீடு காட்டிகள். அதே மாதிரி ஷேர்வோக்கா பாத்தீங்க நீங்களும் தூரம் போகிறதற்கு அட்மிட்டான இடத்திலேயே சொந்தமா காணி வேண்டி வீடு காட்டிருக்கீங்க. இப்ப பாத்தீங்களா இந்த வீடு நஷ்டன்னு சொல்லுவாரு. நாங்க இந்த வீட்டுல உள்ள தென்னை மரம் அந்த 5 தென்னை மரம் எல்லாம் நிக்குது எல்லாம் தான் வச்சு நான் இவ்வளவு காலம் இங்க இருந்து நாங்கள் அதே மாதிரி அந்த வீட்லயும் போன அப்புறம் இந்த வீட்டுல இருந்துட்டு நாங்கள் எழும்பி எங்க எல்லாம் போய் குடியிருக்கிறோமோ சாரு செழிப்பா தான் இருக்கிறோம்னு சொல்லியிருந்தார். மற்றது வந்து சொல்லியிருந்தேன் காணிக்க வந்து பூங்கொண்டெல்லாம் நல்ல நல்ல விளைச்சலா வருமா நல்ல மண் நம்ம பண்ண சொல்லியிருந்தார். நல்ல நல்ல பூங்கொண்டெல்லாம் வையுங்க ஷேர்வோக்கா நான் வந்து பூ வாய்வேன்னு சொல்லிட்டு அப்ப நான் இன்னும் பிரச்சனை இல்லை அது உறவா போயில தானே நான் அதிலே நான் செய்வேன் சொல்லி இருக்கிறேன். சோ ஆக மொத்தத்துல உண்மைக்குமே இந்த வீட்டு தந்தவர்களுக்கும் இந்த வீட்டுக்கும் வந்து நாங்க நன்றி சொல்லணும். நல்ல ஒரு சமாதானமான பிளஸிங்கான கோமன்னு சொல்லிக்கொண்டு அதே நேரம் வந்து இன்னைக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்ல போறேன். நான் நேற்று வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன் கிருஷ்ணான வீடியோ போற அந்த தம்பி பரிஷ் அந்த சேனல் அதுல இருந்து அப்ப அந்த தம்பியில வீடியோக்களை பார்த்து கொண்டு இருக்கும்போது எஸ்கேவியோ பற்றி அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார், வாழ்த்து சொன்னார். அப்படியே முன்னாடி நானும் இதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா என்னவே கூடுதலாக எல்லாமே நல்லதான் சொல்றோம். அப்படியா இருக்கும்போது நானும் இதை மறந்துட்டேன் நினைக்கணும். அந்த வகையில வந்து இந்த தினம் நானும் மறுபடியும் எஸ்கேவியோ சேனல் வந்து இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கான அந்த 2 தம்பிமார் வந்து கவிதாஸ் தம்பிக்கும் அக்கினிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பியாக்களும் வந்து நல்ல திறம்பட செய்யறாங்க. உண்மைக்குமே சொல்றது அனுபவமே அதிசிறந்த ஆசாரம்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவோட கூடவே தம்பியாக்கள் ஒரு நிறைய காலமண்டும் இல்ல குறிப்பிட்ட காலமா வந்து தம்பியாக்கள் பயணிச்சிருந்தாலும் வந்து அது எல்லாத்தையுமே பார்த்து வீடியோ கதைக்கிற விதங்களா இருக்கட்டும் வீடியோவில் ஆளுக செய்யறதா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா செய்யறாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே தம்பியாக்கள வந்து நல்ல பாடல் திறமையும் இருந்ததானே. அதாவது வந்து எஸ்கேவில நீங்க கிருஷ்ணாவோட அவங்க செய்த அந்த வீடியோக்களை பார்த்தாலே தெரியும். இப்ப வந்து அவங்கள தனியா விட்ட உடனே வந்து அவங்க வந்து என்ன சொல்றது பின்வாங்கி போகவே இல்லை. அவ்வளவு திறம்பட செய்யறாங்க. கேட்கிறவர்களுக்கு பாடல்களை பாடி காட்டுறாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு நாள் வீடியோ வந்து என்ன சொல்றது எப்படி கொண்டு போற விதத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும். தம்பியாக்கள் நல்லா செய்யறாங்க. அப்ப நேற்று கூட நான் தம்பியாக்களை கேட்டிருந்தேன், தம்பி வாங்க உண்டைக்கு நான் வந்து ரச்சி சமைக்க போறேன் மதிய சாப்பாடா சாப்பிடலாம்னு சொல்ல இல்லையக்கா நாங்கள் என்ன சொன்னா இப்ப சமையல் வீடியோ செய்யறதுதானே இப்ப நான் வந்து அதை சமைச்ச ஒரு காணொலியா எடுக்க போறேன் அப்ப நான் சாப்பிட வெளியில என்று சொல்லிட்டு தம்பியாக்கள் சொல்லியிருந்தாங்க. அப்ப நானா நடக்கட்டும்னு சொல்லிட்டு இருந்தேன். பிறகு வந்து இந்த சேனல்ல பார்த்தோம்னா மிகவே பார்த்தோன்னு நானும் சொல்ல மறந்துட்டேன். நானு இப்ப தம்பியாக்கள் வந்து நல்ல திறம்பட செய்யறாங்க. வாழ்த்துக்கள் தம்பியாக்கள் மென்மேலும் நீங்க நல்லா செய்யணும். இதுதான் சொல்ற ஒரு விஷயங்களை வந்து கற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம தம்பியாக்கள் இருக்கிற திறமைகளும் வந்து இன்னும் வந்து வெளிப்படுதுன்னா ஏற்கனவே அவங்கள்ட்ட பாடல் திறமையா இருந்தாலும் இப்ப ஒரு சேனலை வந்து இப்ப தாங்களே தனியா நடத்தி கொண்டு போகும்போது அவங்கள்ட்ட உள்ளதான அந்த நெடுகள் வந்து தினமும் காணொளி போடுற நாடி அவங்கள்ட்ட இருக்க திறமையெல்லாம் இனிதான் இன்னும் வெளிப்படும். அப்படி பார்க்கக்குள்ள அந்த வகையில வந்து தம்பியாக்களும் அந்த சேனலை வந்து திறம்பட செய்யறாங்க. வாழ்த்துக்கள். மற்றது வந்து எங்க கிருஷ்ணா தம்பியை சொல்லணும்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வசனம் உண்மைக்குமே கிருஷ்ணா அந்த வாழ்க்கையில நல்லா வேலை செய்து என்ன நாங்க எப்பவுமே சொல்றாங்க
எஸ்கே அண்ட் எஸ்கே ஃபேமிலியை உண்மையா நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வந்து கடவுள கையில ஒப்பு கொடுத்துட்டு இருக்கனால்தான் அவர் தான் எங்களை வாழ வைக்கிறார் வழி நடத்துறார் என்று சொல்லிட்டு நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் இருக்கப்பட்டவர் முன்னிலையில் எல்லாம் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னதுக்காமே இன்றைக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு அதிசயமாக உண்மைக்குமே அவர் வந்து தான் இதுவரைக்கும் தம்பியை பத்திர தான் தன்னுடைய பாதையில தான் அவர் பயணிச்சு கொண்டிருக்கார். அந்த வகையில வந்து தம்பி யூரோப் கண்ட்ரில இருந்த ஒரு காணொலிகளை போடும் போதும் எங்களுக்கு நிறைய ஆசை ஆண்டு வந்து நிறைய மிஸ்ஸிங்கள் எல்லாம் இருக்கு. சரி என்றோ ஒரு நாளைக்கு வந்து எங்களுடைய ஆசையை நிறைவேறுந்தானேன்னு சொன்னா தம்பியோட கூட இருக்கிற கடவுள் வந்து எங்களோடையும் இருக்கிறார். எங்களுடைய இருதயத்தின விருப்பத்தையும் வந்து கடவுள் நிறைவேற்றுவார். இருந்தாலும் வந்து அதுல என்ன ஒரு சந்தோஷம்னு சொன்னா எங்களுடைய ஃபேமிலியிலேயே இருந்தேன்னா நாங்க எப்பவுமே சொல்றது நாங்கள் 7 பேரா நாங்கள் பிறந்திருக்கோம். எங்களுக்கு வந்து பெரிய நாடுகளுக்கு போனதே கிடையாது. அப்ப எங்களுடைய ஃபேமிலியில இருந்து ஒரு போய் நல்ல பெரிய நாடுல நிக்கிற டூரிஸ்ட் நிறைய இடங்கள் போய் சந்திக்க, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சப்ஸ்கிரைபர் போய் சந்திக்கிற விதமா இருக்கலாம். எல்லாத்தையும் பார்க்கும்போது கூடவே நாங்கள் போன மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது சொன்னா அப்படி பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி வந்து கிட்டடியாக நாங்களும் போவோம் நம்புறோம். வேண்டிய தருணம் வந்து வாழ்த்து சொல்ல வேண்டியவர்களுக்கு வாழ்த்து சொல்லியாச்சு, நல்ல செய்தி என்று சொல்லியாச்சு. ஸோ இந்த வீட்டை மெட்டீரியல்மையா நாங்க சொல்லிட்டோம். இருந்தாலும் வந்து 5ஆம் தேதிக்குள்ள நாங்கள் போயிடுவோம். ஆனா எனக்கும் வந்து நல்ல ஒரு சந்தோஷமும் நல்ல ஒரு எதிர்பார்ப்புமா இருக்குது. எப்ப நாங்க எங்கண்ட வந்து சோலைவனத்துக்கு போறோம்னு சொல்லி நான் இப்பவே சொல்லுவேன் அட்வான்ஸா. சொன்னா எங்கண்ட வீட்டை பொறுத்தவரை நான் ஒரு இமேஜினே பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு போயிட்டு அப்புறமா வந்து சொல்லுவாங்களே இப்ப நாங்க ஒரு இடத்துலயா இருந்து நாங்கள் வாழ்ந்தாத்தானா அது வந்து அந்த மரங்களுக்கு வந்து உயிர் உள்ளதுதானே. மரத்துக்கிட்ட 2 பேசினாங்களே அது வந்து நல்லா பூத்து செழிக்குமென்று சொல்லிட்டு அதையுமே நாங்க நானும் அந்த வீட்டுல ஆண்டு போயிட்டு இருந்தா எங்களுடைய அந்த நாங்கள் நட்டுருக்கான மரக்கன்றுகள் எல்லாம் நல்ல செழிப்பா வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த வளவை வந்து நான் ஒரு வேற விதமா அதாவது உண்மைக்குமே நல்ல ஒரு பசுமையா எல்லாம் வந்த மாதிரி மாற்றுவேன் சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை. மற்றது வந்து வீட்டு தோட்டங்கள் எல்லாம் செய்வோம். மற்றது வந்து நேற்றைய தினம் போய் காணிக்க பார்க்கும்போது சுவாஸ் வந்து கோழி கூட்ட பார்த்தா அப்பா என்ன சொல்றது நான் வந்து டெம்பரியா தான் நாங்க போயிட்டு படிப்பேன் பார்த்தா நல்ல ஒரு நிரந்தரமான எப்படியா போட்டோம் மக்களே கதைச்சுக்கொண்டு எல்லாத்தையும் காய்ச்சிக்கொண்டு ஏன் சிரிக்கிறான்னு பாப்பீங்க. கதைச்சது நான் தண்ணி குடிக்கிறது அம்மா. இது எப்படி இருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அம்மா சொல்ல இப்படி கதைக்கிறதுக்கு 10 கோப்பை சாப்பிடுவோம். ஏனம்மா உங்க மகள் சாப்பிடறது தெரியாது அப்படின்னு உண்மைக்கு என்ன சொல்ற அது சரி. அதுவும் வந்து ஒரு திறமை என்னன்னு சொல்லணும். கூட்டான குடிச்சான எல்லாம் கதைக்கிறேன் போல நம்ம சொல்ற என்ன அப்படி என்ன ஓயாத அலைகளா தொடர்ச்சியா கதைச்சிட்டே இருக்கிறியா. அம்மா தண்ணி குடிக்கிறா கதைச்சது நான் பாத்தீங்களா அப்படியே அம்மா அப்படித்தான். சோ அவ்வளவாதான் கதைப்பா. இப்ப என்ன விஷயம் நான் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அங்கண்ட புது வீட்டு போயிட்டு நிறைய வீட்டு தோட்டம் எல்லாம் செய்யணும். நிறைய கற்பனைகள் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் நிறைவேறும் அங்க போனதுக்கு அப்புறமா வந்து ஓகே. அப்ப இந்த மாசம் வந்து எல்லாருக்கும் நல்ல மாசமாக நல்ல வெற்றியுள்ள செழிப்பான மாசமாக எல்லாத்தையும் இருதயத்தின விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும். அப்ப இன்னைக்கு வந்து நான் எதிர்பாராத நல்ல சூப்பரான வகையில நல்ல நல்ல சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஒடியல் கூழ சிறப்பாக சொல்லணும் குடிப்பேன்னு நினைக்கல. அக்காவுக்கு வந்து நான் ஒடியல் கூழ் வந்து அக்காவுக்கு ஒடியல் மாவு கொடுத்திருந்தேன். முதல் அதாவது என்னையே கனப்படுத்திருக்கேன். சுட சுட அதாவது வந்து காய்ச்சின கையோடு அப்படி என்ன கொஞ்சக்கா குடிச்சது நல்ல திருப்தியா இருக்குது. அப்ப என்ன சொல்றது கூலிங்க குடிக்கோம்னு சொன்னாலே சுவாசனையா கனைவண்ணத்திலே குடிக்கலாம் போட சொன்னா வெந்நில குடிச்ச கூழ ஞாபகம் வந்து அவ்வளவு ஒரு டேஸ்டா இருந்துச்சு. இருந்தாலும் அம்மா வந்து சொல்றான் என்னன்னு சொன்னா தானும் இதை விட நல்ல திறம்பட செய்வேன். அப்ப அம்மா வந்து இந்த நாட்கள் எங்களோட நிக்கிற அப்படி சொன்னதுக்காமே அடுத்த கட்டமா அம்மா கொண்டுதான் நான் ஒடியல் கூட செய்யறேன் முடிவே எடுத்துட்டேன். அம்மா குளுக்கோஸ் சேர்த்தோம் அம்மாவுக்கு. ஓகே அப்ப நானும் வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் சந்தோஷத்தோட. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்களுக்கு சேர். பாய்.